அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுக தாவேகா கூட்டணி உருவாவதற்கு காரணம் என்ன? 80 தொகுதிகளை விஜய் கேட்டார். 20 தொகுதிகளுக்கு இபிஎஸ் ஓகே கூறினார். அதிமுக தாவேகா கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிமுகவின் முதல் மாநாட்டின் பொழுதே விஜய்க்கு அதிகப்படியான செல்வாக்கு உள்ளது. விஜயை நாம் எப்படியாவது நமது கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என இபிஎஸ் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தார். அந்த சமயத்தில் விஜய் அவர்களோ பாதிக்கு பாதி கேட்டதாக கூறப்படுகிறது. அதாவது 117 தொகுதிகள், 2.5 ஆண்டுகள் ஆட்சியில் பங்கு என. அதன் பின்பு தொடர்ச்சியாக அதிமுக விஜயோடு பேசுவதை நிறுத்திவிட்டது. காரணம், அதிமுக தலைமையில் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தான். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 30லிருந்து 50 தொகுதிகளை கொடுப்பதற்கு வேண்டுமென்றால் தயாராக இருக்கிறேன் என அப்பொழுது கூறியதாக சொல்லப்பட்டது. அதன் பின்பு விஜயோடு கூட்டணி அமைப்பது சாத்தியம் இல்லை என்பதை உணர்ந்த இபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தார். இந்தியா முழுக்க என்டிஏ கூட்டணிக்கு பாஜக தலைமை ஏற்றாலும் கூட தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை ஏற்பது அதிமுக தான். அதன் தலைவர் இபிஎஸ் தான் அனைத்து விதமான முடிவுகளையும் எடுப்பார் என அமித்ஷா அவர்களே குறிப்பிட்டிருந்தார். மேலும் அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ ஏன் இணைக்கவில்லை என்ற கேள்விக்கு அது உட்கட்சி விவகாரம் என தட்டி கழித்தார். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அதிமுக கூட்டணிக்கு பாஜக சென்றாலும் கூட இன்றளவும் திமுகவை வீழ்த்துவதற்கு அது வலிமையான கூட்டணியாக இல்லை என்றே பலர் கூறி வருகிறார்கள். மேலும் கூட்டணி உருவான பின்பும் கூட அதிமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் மாறி மாறி குறை கூறி வருகிறார்கள். இது ஒரு பொருந்தாத கூட்டணி என அதிமுகவின் மூத்த தலைவர்களே பலர் கூறி வருகிறார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த கூட்டணியை வைத்துக்கொண்டு வெற்றி பெற முடியுமா என்ற ஐயம் அதிமுக மற்றும் பாஜகவிற்கே எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களோ எப்படியாவது விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வாருங்கள், இந்த கூட்டணியை வைத்துக்கொண்டு நாம் வெற்றி பெற்றுவிட முடியாது என தொடர்ந்து கூறி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் எடப்பாடி தரப்பும் விஜயை 2வது முறையாக அணுகியதாகவும் அப்பொழுது விஜய் தரப்போ 80 தொகுதிகள் வரை விட்டு கொடுத்தால் நாங்கள் கூட்டணி அமைக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ 20 தொகுதிகளுக்கு ஓகே கூறியதாக சொல்லப்படுகிறது. 20 தொகுதிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. எங்களுக்கு தொகுதியில் தற்பொழுதே 15லிருந்து 20% வாக்கு வங்கி உள்ளது. திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி. 2வது இடத்தை பெறுவதற்கு யார் என்ற நிலையில்தான் உள்ளார்கள். அதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுகவின் வாக்கு வங்கி கணிசமாக குறைந்து விட்டது. இருப்பினும் அதிமுக வெறும் 20 தொகுதிகளை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கொடுப்பேன் என்பதை எப்படி ஏற்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பி உள்ளார்கள். மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை கூறியவர்களோ விஜய் இதுவரையிலும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை, அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்று கூட தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கொடுப்பது வீண். 20 தொகுதிகளே அவருக்கு அதிகம். அதற்கு மேல் கொடுத்து தொகுதிகளை வீணாக்க வேண்டாம் என ஒரு சிலர் ஆலோசனை கூறியதாக சொல்லப்படுகிறது. அதன் பேரில்தான் எடப்பாடி பழனிசாமி 20 தொகுதிகளுக்கு மேல் தரமாட்டேன் என விடாப்பிடியாக கூறியதாக சொல்லப்படுகிறது. மேலும் என்டிஏ கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து 60 தொகுதிகளுக்கு மேல் கேட்டு வருகிறது. ஆனால் அதிமுகவோ 30 தொகுதிகளுக்கு மேல் தரமாட்டோம் என கூறி வந்தாலும் கூட இறுதி நேரத்தில் அந்த கணக்கு எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக பிரிந்துள்ளது. அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் தான் இணையும் என்று கூறப்பட்டு வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடைந்து விட்டதால் வாக்கு வங்கியும் 2ஆக சரிந்துள்ளது. எனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முன்பு போன்று 25 தொகுதிகளை தர முடியாது. அதற்கு பதிலாக பாதி தொகுதிகளைத்தான் தர முடியும். வேண்டுமென்றால் 15 தொகுதிகளை கொடுக்கலாம் என எடப்பாடி முடிவு செய்துள்ளதாகவும், எப்படி இருந்தாலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் விஜயின் ஆதரவு தேவை. ஆனால் விஜய்க்கு 20 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது. விஜய்க்கு நாம் 50 தொகுதிகளை தூக்கி கொடுத்தால் பாஜகவும் அதிக தொகுதிகளை கேட்பார்கள். கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கிவிட்டால் நாம் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட முடியும்? சென்ற தேர்தலிலேயே 170 தொகுதிகளில் போட்டியிட்டு நாம் வெற்றி பெற்றது மிக மிக குறைவு. இந்த தேர்தலில் அறுதி பெரும்பான்மையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் 160 தொகுதிகளிலாவது போட்டியிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்து வருவதாகவும், ஆனால் விஜய் தரப்போ நாங்கள் ஆட்சியில் பங்கு கோர நினைக்கின்றோம், நீங்கள் 20 தொகுதிகள் என்று கூறுகிறீர்கள், இது சரிப்பட்டு வராது என எடுத்த எடுப்பிலேயே கூறி அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. நன்றி.